பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து என்று சொல்லுகிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. கர்த்தருடைய பந்தியை பற்றி நாம் இந்த காலையில் ஒரு சிந்தனையை கொண்டு வரலாம். கர்த்தருடைய பந்தி. கர்த்தர் சொன்னார், இது அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிச்சு இது அநேகருக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த திராட்சை ரசத்தை எடுத்து ஆசீர்வதித்து பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்திற்கு இது அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, அந்த அப்பத்தை தன்னுடைய சரீரத்தோடும் அந்த திராட்சை ரசத்தை தன்னுடைய இரத்தத்தோடும் ஆண்டவர் ஒப்பிட்டதை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஒரு சரியான ஒப்பிடுதல் பாருங்க. ஆமாம், இந்த மாம்சம் ஒரு அப்பத்தோடும் அந்த இரத்தம் ஒரு திராட்சை ரசத்தோடும் கூட ஒப்பிடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கும் போது எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த கர்த்தருடைய பந்தியில ஏதோ எனக்கு பிடிக்குது, நான் அப்பம் திராட்சை ரசம் சாப்பிட்றேன் அப்படின்னு இல்லை. எல்லாரும் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன்னு இல்லை. இதற்கு என்ன தகுதி அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கேன். ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் எனக்கான தகுதி. இந்த தகுதியை உடையவனா நான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னைத்தானே சோதித்து அறியன். தன்னைத்தானே சோதித்து அறிந்து. அப்போ நான் ஞானசாரம் எடுத்திருக்கிறேன், ஆனால் நான் தகுதியாக இருக்கிறேன்னா, நான் பாத்திரவானா இருக்கிறேன்னா, அதை குறித்து நான் அதிகமாக யோசிக்க வேண்டும். அப்படி என்னை நானே சோதித்து அறிந்த பிறகு சோதித்து அறிய வேண்டும். கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். நான் சரியாக இருக்கிறேன்னா, நான் செய்கிறதெல்லாம் சரிதானா, என் காரியங்கள்லாம் சரிதானா, எல்லாம் சரிதானா, என்னை நானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து, இந்த அப்பத்தில் நான் புசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பத்தை புசிக்கணும். பிரியமானவர்களே, இந்த அப்பத்தை நான் புசிக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு அப்பம். அது எனக்கு ஈவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அதற்கு தகுதியானவனா இல்லாவிட்டாலும் கூட அந்த பந்தியிலே பங்கெடுக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இந்த அப்பத்தை நான் புசிச்சு இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணணும். அந்த திராட்சை ரசத்தை நான் எடுக்கணும். இந்த திராட்சை ரசத்தை எடுத்து நான் குடிக்கும் போது எனக்கு தெரியுது, நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. நான் கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் இந்த பாத்திரத்தில் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுறேன். அப்படி செய்கிறதன் மூலமாக நான் தேவனுடைய பிள்ளையாகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நான் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதன் மூலமாக, நான் தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதன் மூலமாக, நான் தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் நிலைத்திருப்பதன் மூலமாக நான் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறேன். நான் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையாய் நான் வாழ்ந்து தேவனுடைய பிள்ளையாய் நான் நிலைத்திருந்தால் ஆண்டவருக்கு நான் சாட்சியாக இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பந்தியிலே தகுதியோடு பங்கெடுங்கள். கர்த்தருடைய பந்தியிலே ஆயத்தத்தோடு பங்கெடுங்கள். மாதம் ஒரு முறை கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்காமல் இருக்க வேண்டாம். அனுசரிக்க முயற்சியுங்கள். அனுசரித்தே ஆக வேண்டும். கட்டாயம் அனுசரிக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக நம்முடைய ஜீவியம் பரிசுத்தம் அடைகிறது. சாட்சியாய் மாறுகிறோம். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை துதிக்கிறோம். நன்றி. கர்த்தருடைய பந்திக்காய் ஸ்தோத்திரம். என்னையும் எங்களையும் தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார், தகுதிப்படுத்துவார். கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. ஆமென்.